அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட பெஸ்ட் பிளேயிங் 11 பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் சூப்பர் கிங்ஸோட சூப்பர் 11 பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இம்பாக்ட் பிளேயரை பற்றி லாஸ்ட் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஓவரால் ஸ்குவாட்ல இருந்து பெஸ்ட் 11 இருக்கும்ல, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். சிஎஸ்கேவோட ஓப்பனர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவான் கான்வே தான் விளையாடி இருக்கணும். டெவான் கான்வே இன்ஜுரியால சஃபர் ஆக IPL 2024 இருந்தே ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. ஸோ என்னோட தாட் படியும் நிறைய ட்ரஸ்டபுள் வெப்சைட்ஸ்லையும் ரச்சின் ரவீந்திராவை ஓப்பனராக போட்டிருந்தாங்க. அதை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ருத்ராஜ் கெய்க்வாட பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு ஒரு எக்ஸலன்ட் ஓப்பனராக தெரிகிறாரு. இன்ஃபேக்ட் ஒரு சைடு அவரை நெக்ஸ்ட் சிஎஸ்கே கேப்டன் சொல்லிட்டு இருக்காங்க. இது ரிலேட்டடான கிளியர் அப்டேட் எதுவுமே இன்னும் வெளியே வரல. ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர், நல்ல மேட்ச் வின்னரும் கூட. சிஎஸ்கேக்கு IPL 2020 சீசன் நல்லாவே போகல. பட் அந்த சீசன்ல ருத்ராஜ் கெய்க்வாடே நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாரு. 2021ல சிஎஸ்கே வின் பண்றாங்க. அப்ப ருத்ராஜ் கெய்க்வாட் தான் ஆரஞ்சு கேப் ஹோல்டர். ஸோ அதுக்கப்புறம் டீமோட எல்லா சக்சஸ்லயும் இவரோட பங்கு பெரிய அளவுக்கே இருக்கும். இந்த சீசனும் எல்லா சீசனும் பண்ண மாதிரியான நல்ல பெர்ஃபார்மன்சஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்து வந்துடும். ஸோ அவர் ரோலை சூப்பர்வா பண்ணிட்டு போயிருவாரு. அடுத்தது ரச்சின் ரவீந்திரான்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். ரீசெண்டா நடந்த வேர்ல்டு கப்ல பிராக்டிஸ் மேட்ச் நடந்துச்சு. அதுல சும்மா இவரை டாப் ஆர்டர்ல விளையாட விட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவரோட பேட்டிங் ஸ்கில் தெரிஞ்சு வேர்ல்டு கப்லையும் இவரை டாப் ஆர்டர்ல இறக்கப்பட்டாரு. ஆக்சுவலா இவர் டாப் ஆர்டர் பிளேயரா ஆனதுக்கான ரீசன் இதுதான். கரண்டா கான்வேயும் இன்ஜுரியால வெளியே போக ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கேக்கு ஒரு எக்ஸலன்ட் ஓப்பனராக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ சேப்பாக் நடந்த மேட்ச் தான் நான் நேராவே பார்த்தேன். நியூசிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச். அதுல இவரோட பெர்ஃபார்மன்சஸ் சூப்பர்பாவே இருந்துச்சு. அந்த மேட்ச்ல பெரிய அளவுக்கான ரன் ஸ்கோர் பண்ணலனாலும் சேப்பாக் விக்கெட்ஸ் இப்படிதான் இருக்குங்கிற ஒரு ஐடியா அவருக்கு கண்டிப்பாவே இருந்திருக்கும். ஸோ சிஎஸ்கே ஓப்பனர்ஸா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. ஒன் டவுன் எடுத்துக்கிட்டோம்னா அஜிங்கியா ரஹானேவை பொறுத்த வரைக்கும் IPL அண்ட் டீம் இந்தியான்ட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டெஸ்ட் முதற்கொண்டு டீம் இந்தியாவை லீடும் பண்ணியிருக்காரு. நல்ல பெர்ஃபார்மன்சஸும் கொடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் இயர் இவருக்கு பிரில்லியன்ட் சீசனாக அமைஞ்சு. அதுக்கு முந்தின சீசன் KKRல விளையாடினாரு. பெரிய அளவுக்கான சான்சஸும் கிடைக்கல. கிடைச்ச சான்சஸ்லயும் பெர்ஃபார்மன்சஸ் பெரிய அளவுக்கு பண்ணல. பட் லாஸ்ட் இயர் சிஎஸ்கேக்கு ஆஸ் எ இம்பாக்ட் பிளேயராகவும் பிளேயிங் 11ல விளையாடியும் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஸோ அதே பெர்ஃபார்மன்சஸை இந்த சீசனும் கொடுப்பாருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. ஃபோர்த்து டேரில் மிச்சல். ஆஸ் ஐ செட் பிஃபோர், அந்த மேட்ச் நான் லைவ்ல பார்த்தேன். ஸோ அதுல வின்னிங் ரன்ஸை 6 அடிச்சு ஃபினிஷ் பண்ணார் நம்மளோட தலைவர் டேரில் மிச்சல். ஸோ அந்த மேட்ச்ல கேன் வில்லியம்சன் உலக தடவை டேரில் மிச்சல் நல்லா அதிரடியாவே விளையாடினாரு. அப்பவே பேக் ஆஃப் த மைண்ட்ல பரவாயில்லையே, இந்த பிட்ச்ல நல்லா விளையாடுறாரு, சிஎஸ்கே அவரை எடுத்தாங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமேன்ட்டு நம்ம நினைக்க அவங்களும் 8 crores கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி டேரில் மிச்சலை ஆக்ஷன்ல எடுத்துட்டாங்க. அண்ட் ஷியூரா இவரும் பிளேயிங் 11ல இருப்பாரு. இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்ல. டீசன்ட் ஃபீல்டர், பவுலிங்கும் போடுறாரு. பட் இவருக்கான சான்சஸ் கிடைக்குமான்னு தெரியல. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு நல்ல ஃபுல் டைம் பேட்ஸ்மேனாக கிடைச்சாலே போதுங்கிறது தான் அவங்களோட தாட்டாக இருக்கும். ஃபிஃப்த்து நம்மளோட சிவம் துபேயை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு ஒரு எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்சஸ் லாஸ்ட் சீசன்ல இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு முந்தின சீசனும் டீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் பண்ணதான் செஞ்சாரு. RCB RRல விளையாடின நம்ம சிவம் துபேயா இதுன்ட்டு RCB ஃபேன்ஸே வியந்து பார்க்குற மாதிரியான பெர்ஃபார்மன்சஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு சிஎஸ்கே. லாஸ்ட் சீசன்லாம் மோஸ்டா இம்பாக்ட் பிளேயரா தான் வந்தாரு. ஸோ பவுலிங்லாம் பெரிய அளவுக்கு போட்ட மாதிரி தெரியல. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இவற்றிலிருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரே ஒரு விஷயம் தான். இவர் பவுலிங் போடணுன்ட்டும் எதிர்பார்க்கல. ஃபீல்டிங்ல ரெய்னா மாதிரி ஃபீல் பண்ணணுன்ட்டும் எதிர்பார்க்கல. பேட்டிங்கு வந்தமா நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு 150+ 180+ ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடிட்டு டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு போனோமாங்கிறது தான் எதிர்பார்க்கறாங்க. அதை தான் தூபையுமே விரும்புற மாதிரி தெரியுது. ஸோ இந்த சீசனும் ஆஸ் யூஷுவல் அவர் என்ன பண்ணாரோ அதை பண்ணிட்டு டீசெண்டா போய்கிட்டே இருப்பாரு. இதுதான் என்னோட தாட்டும் கூட. 6th மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட பிளேயர், என்னெல்லாம் சிஎஸ்கேக்கு பண்ணியிருக்காருன்ட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ட்டு இல்லை. பட் இந்த சீசன் அவரு பழைய ஹேர் ஸ்டைலில் வந்திருக்காரு. எப்படி அவரு 2004ல டீம் இந்தியாவுக்கு விளையாட ஆரம்பிச்சாரோ அதே ஸ்டைலில் இப்போ வந்திருக்காரு. அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கு. ஆல்மோஸ்ட் அவரோட கெரியர் எண்டிங் பேஸ்க்கு வந்துருச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணாரோ அதே ஸ்டைலில் முடிக்கணும்ட்டு விரும்புறார் போல. தோனிக்கும் தோனி ஃபேன்ஸுக்கும் சிஎஸ்கேக்காக 6th கப் அவர் அடிச்சுட்டு மும்பை இந்தியன்ஸோட ஒரு பாயிண்ட் ஆட்டும் லீடிங்ல கப் வாங்கிட்டு தான் அவர் ரிட்டையர்ட் ஆகணுங்கிற எண்ணம் இருக்கு. ஸோ இது டோனிக்குமே கண்டிப்பா இருக்கும். மும்பை இந்தியன்ஸை விட அதிகமாக வின் பண்ணணுங்கிற தாட் இருக்காது. பட் 6th கப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கண்டிப்பாவே இருக்கும்.
பட் என்ன நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 7th சார் ரவீந்திர ஜடேஜா. நான் ஒரு கேகேஆர் ஃபேன் தான். பட் லாஸ்ட் சீசன் இவர் ஃபைனல்ல அடிச்ச பெர்ஃபார்மன்ஸுக்கு கண்மணி அன்போடு காதலன்ல ஒரு எடிட் போட்டிருந்தாங்க. உண்மையிலே பயங்கரமான எடிட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு. லாஸ்ட் பாலுக்கு 4 அடிச்சு வின் பண்ணோங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அண்டர் ப்ரெஷரும் கூட. ஸோ அதை எக்ஸலண்டா விளையாடி சிஎஸ்கேக்கு அவங்களோட 5th கப்பையும் வின் பண்ணி கொடுத்துருப்பாரு நம்மளோட ரவீந்திர ஜடேஜா. பவுலிங், ஃபீல்டிங், பேட்டிங்ட்டு எல்லா டைமென்ஷன்லையும் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதே பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த வாட்டியும் சிஎஸ்கேக்கு கொடுப்பாருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் கேப்டனாக ரவீந்திர ஜடேஜாவை போடலாம்ங்கிற ஒரு தாட் இருக்கு. சோர்சஸ்ல இருந்து வரதபடி பார்த்தா ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்ன நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் அ ஃபேன்ஸா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. 8th பிளேஸ்ல நம்மளோட ஷார்துல் தாக்கூர். லாஸ்ட் சீசன் கேகேஆருக்கு தான் விளையாடுறாரு. பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் பவுலிங்ல கொடுக்கல. ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்ல ஒரு அதிரடி 60+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருப்பாரு. ஏண்டா அன்னைக்கு ஒரு சிங்கிள் அடிச்சிருந்தோம்னா நம்ம டிரா ஆகிக்கலாமேன்னு நினைச்ச சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசுல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. பட் இந்த சீசன் ஆக்ஷன்ல இவரை சிஎஸ்கேவே எடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பிளேயிங் லெவன்ல விளையாடுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. பத்திரானா ஒரு சைடு இன்ஜுரி கன்சர்ன் மாதிரி தெரியுது. பட் அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்க ஷார்துல் தாக்கூர் தான் டெத் ஓவர் போட போறாருங்கிறது என்னோட தாட். என்ன நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓவராலா ஒரு டீசன்ட் ஆல்ரவுண்டர் தான். பவுலிங்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டினாரு அப்படின்னா அது சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜாகவே இருக்கும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீசன்ட் பிளேயர் தான். ஏதாச்சும் ஒரு மேட்ச்லயாட்டம் கிளிக் ஆகுங்கிறது என்னோட தாட். 9th மக்கீஷா தீக்ஷனா. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஃபாரின் பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட மிச்சில் சாந்தனர். அவரு சிஎஸ்கேவை தவிர வேற எந்த டீம்ல இருந்தாலும் பிளேயிங் லெவன்ல விளையாடக்கூடிய நல்ல தகுதி உள்ள பிளேயர் தான். பட் சிஎஸ்கேல விளையாடாம இருக்கிறதுக்கு காரணம் அவர் ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர். மேபி அது கூட ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாமே, என்னோட தாட் தான். பட் தீக்ஷனா அப்படி இல்லை. பிளேயிங் லெவன்ல கண்டிப்பாவே விளையாடுவாரு. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவரோட அந்த மிஸ்ட்ரி பவுலிங் தான். ஆர்த்தடாக்ஸ் லெக் ஸ்பின்னர் மாதிரி இல்லாம சம் வேரியேஷன்ஸ் இருக்கிறது அவருக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. பிளேயிங் லெவன்ல விளையாடுறதுக்கு நிறைய மேட்சஸ் பவர் பிளேலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மிடில் ஆஃப் த ஓவர்லையும் சிஎஸ்கேக்காக நல்லாவே பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருக்காரு. பிரேக் த்ரூ வேணுங்கிற டைம்ல சிஎஸ்கேக்கு பிரேக் த்ரூவும் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான எந்த டைமென்ஷன்ல இருந்து பார்த்தாலும் சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் பிளேயராக தெரிகிறாரு. மேபி இந்த ரீசனால கூட அவர் பிளேயிங் லெவன்ல கண்டினியூவாக விளையாடலாம். 10th தீபக் சஹர். தீபக் சஹர் எடுக்கிறப்பவே நல்ல ஹை பிரைஸ் கொடுத்து எடுத்தாங்க. அதுக்கான காரணம் அவரோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சிஎஸ்கேக்கும் அவர் அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஒரு எக்ஸலன்ட் பவுலர். நக்கல் பால்ல இருந்து ஸ்விங்ன்ட்டு எல்லாமே டெலிவர் பண்ணுவார். இஃப் பிச் கை கொடுத்துச்சு அப்படின்னா நல்ல இன் ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் போடக்கூடிய கேப்பபிலிட்டி தீபக் சஹருக்கு நேச்சராகவே இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸஸும் பண்ற மாதிரி அவங்களோட அக்கா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டராக தான் இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ரீசெண்ட் டைம்ஸ்ல டீம் இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் எதுவும் பண்ற மாதிரி தெரியல அண்ட் வாய்ப்புமே பெருசா கிடைக்கல. அதற்கான காரணம் இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு. ஸோ அதுல இருந்து வெளியே வரணும் அண்ட் மிடில் ஆஃப் த சீசன்லயும் இன்ஜுரி ஆயிடக்கூடாது. ஏன்னா இப்போ சிஎஸ்கே நிறைய பிளேயர்ஸ் இன்ஜுரியால இப்போதைக்கு சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. பட் அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தீபக் சஹரும் இன்ஜுரியால சஃபர் ஆயிட்டாரு அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முகேஷ் சௌத்ரியும் இந்த சீசன் கம்பேக் கொடுக்குறாரு. அவரும் ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு. ஸோ இந்த மாதிரியான சில நெகட்டிவ் விஷயங்களும் இருக்கதான் செய்யுது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவன்ல விளையாடக்கூடிய பிளேயர் தீபக் சஹர். 11th ஒரு ஃபாரின் பிளேயருக்கான ஸ்லாட் மோஸ்ட்லி பத்திரானா இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. சப்போஸ் அவர் ரூல்ட் அவுட் ஆனாலும் இனிஷியலா சில மேட்சஸ் ஸ்கிப் பண்ணாலும் முதல்ல சொன்ன மாதிரி நியூசிலாந்து அண்ட் பங்களாதேஷ் மேட்ச்ல நம்மளால தான் இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் ஸ்டார்ட் பண்ணாரு. டீசெண்டாக தான் போட்டாரு. மேபி அவரோட கட்டர் ஸ்டேப்பாக்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு முஸ்தபிசூர் எடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி பங்களாதேஷ் பிளேயர்ஸ் சிஎஸ்கே எடுத்ததா நான் பார்த்ததே இல்லை. பட் இந்த வாட்டி முஸ்தபிசூர் ரஹ்மான் மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சு எடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு அவர் பிளே பண்ணுவாருன்னு பார்ப்போம். பட் இவர் ஒரு செகண்டரி பிளேயர் தான். பிரைமரி ஃபாஸ்ட் பவுலர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷுவராகவே பத்திரானா தான். ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபார்மும் பெரிய அளவுக்கு இல்லை. இன்ஜுரியும் இருக்கு அண்ட் லாஸ்ட் டைம்ஸ் நிறைய பால்ஸ் நல்லா போட்டாலும் அந்த ஒயிட் டெலிவரிஸ் கொஞ்சம் பத்திரானாட்ட இருந்து வந்தது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக தான் பார்ப்போம். பட் ஓவராலா ஒரு நல்ல டெத் பவுலரா சிஎஸ்கே லாஸ்ட் சீசன் விளையாடினாரு. இந்த சீசன் அவருக்கு எப்படி போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி அவர் ரூல்ட் அவுட் ஆனாலும் அது ரிலேட்டடான அப்டேட் நம்ம சேனல்ல ஷேராகவே கொடுத்துருவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல இன்டெப்த் பேட்டிங் லைனப் இருக்கு. அது கண்டிப்பா பெரிய அட்வான்டேஜ் தான். ருத்ராஜ்ல ஆரம்பிச்சு தீபக் சஹர் வரைக்கும் நல்ல பேட்டிங் பண்ணக்கூடிய டீமா தெரியுது. ஸோ இது ஆடட் அட்வான்டேஜ் தான். டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா டெவான் கான்வே இல்லாதது ஷுவராகவே டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் அதை தவிர பத்திரானா,
தீபக் சேர், முகேஷ் சௌத்ரி இவங்க எல்லாருமே இன்ஜுரியில இருந்து வராங்க அண்ட் இப்பவும் இன்ஜுரியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட்டுக்கு சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சைன் கிடையாது. ஸோ இதுதான் என்னோட டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது. ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன்ஸா உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும் அண்ட் உங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.